ஹாய் ஸ்வீட்டிஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ் சான்ஸ். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவுன் ஹால் பார்க்க போறோம். நான் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற ஒரு சில கவுனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும், கவுன்னா என்ன குட்டி குட்டியா வரும், ஸோ அதெல்லாம் போடுறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அதனால நான் டோ லென்த் வரையும் யூஸ் பண்ற ஒரு சில கவுன்ஸை நான் உங்ககிட்ட காட்டுறேன். இது எல்லாமே நான் மீஷோல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கவுனை. ஸோ இப்போ இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த கவுனை காட்டிடுறேன் உங்ககிட்ட. இது பாருங்க, இதுவுமே ஒரு டோ லென்த் வரைய ஒரு கவுன் தான், பிளாக் கவுன். அழகா ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்ல வருது, ரெட்டும் அப்புறம் பிரவுன் கலர்லயும் ஃப்ளோரல் பிரிண்ட் வருது. இந்த ஸ்லீவ்ஸ்மே பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. இதுவுமே ஒரு அழகா இருக்கு இந்த ஸ்லீவ்ஸ் பார்க்க. பட் ஆனா இந்த ஸ்லீவ்ஸ் ஃபுல் கவர்டு கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இது போடும்போது கொஞ்சம் உங்க அண்டர் ஆர்ம்ஸ் எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஷேவா சம்திங் எது நீங்க ப்ரிஃபரபிளா பண்றீங்களோ அதை பண்ணிட்டு நீங்க போடுறது கரெக்டா இருக்கும். இதுவுமே நான் மீஷோல இருந்தா வாங்கினேன். நான் இப்ப காட்டுற எல்லா கவுனுமே நான் மீஷோல இருந்தா வாங்கினேன். எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். இந்த கவுன் பாருங்க. சோ இப்ப நம்ம நெக்ஸ்ட் கவுன் போலாம். ஸோ ஸ்வீட்டிஸ், இதுவுமே ஒரு லாங் கவுன் தான். இதுவுமே கீழே ஃபுட் வரைய வருது லென்த்து பாருங்க. இது அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் எலாஸ்டிக் வருது. இதுவுமே பிடிச்சிக்க நல்லா இருக்கு. இதுவுமே எல்போ வரையுமே ஸ்லீவ்ஸ் வருது. இது இந்த பஃப் ஸ்லீவ் மாதிரியும் நம்ம ஆக்கிக்கலாம், கொஞ்சம் ஷார்ட் பண்ணி இப்படி கூட போட்டுக்கலாம். இதுவுமே ஒரு நல்ல லுக்கா இருக்கும் இப்படி போட்டா கூட. அதுக்கப்புறம் பின்னாடி நாட்டோட வருது. உங்களுக்கு சைட்ல ஷேப் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நீங்க எவ்வளவு வேணுமோ டைட் வேணுமோ அவ்வளோ டைட்டா நீங்க இறுக்கி கட்டலாம். அதுவுமே அழகா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நாட் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த இந்த கவுனை நம்ம 2-in-1 பேர் பண்ணலாம். இதை மாதிரி போட்டுட்டு நீங்க அவுட்டிங் எங்க கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறீங்க, சினிமா மால் தியேட்டர் இந்த மாதிரியே போடலாம். இதே கொஞ்சம் கிராண்டா மாத்தலாம். ஒண்ணுமே இல்லை, ஒரு சிம்பிள் ஒரு திங்கால இயரிங்கை மட்டும் மாத்திட்டு நம்மளால இந்த லுக்கை கொஞ்சம் கிராண்டா மாத்த முடியும். சோ பாருங்க, இந்த மாதிரி இயரிங் மட்டும் கொஞ்சம் கிராண்டா போட்டீங்க, இதோட லுக்கே டோட்டலா மாறிடும். இதை மாதிரி நீங்க போட்டுட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி, ரிசப்ஷன், அப்புறம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன், நிச்சயதார்த்தம் இதை மாதிரி எல்லாம் போகும்போது இதை மாதிரியே நம்ம போகலாம். இப்போ நம்ம அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்வீட்டிஸ், இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பார்ட்டி வேர் லுக். இதுவுமே டோ லென்த் வரையும் வருது, ஃபுல்லாவே கவுன் மாதிரி வருது பாருங்க. நமக்கு இந்த ட்ரெஸ் ஃபுல் ஸ்லீவோட வேற வருது. ஸோ நீங்க இந்த மாதிரி என்ன சொல்ற நைட் டைம் ஃபங்க்ஷனுக்குள்ள இதை போட்டு போனீங்கன்னா பர்ஃபெக்டா நீங்க மட்டும் துண்டா அழகா தெரிவிங்க. இது ஃபுல்லா இந்த வெல்வெட் கிளாத்ல வரனால ஒரு மாதிரி ரிச் லுக் கொடுக்குது. இது நார்மலா போட்டா கூட நமக்கு அவ்வளோ இதுவா இருக்காது. இந்த பெல்ட்டோட பேர் பண்ணி போடும்போது இன்னும் சூப்பராகவே தெரியுது. இந்த பெல்ட் நான் இந்த ட்ரெஸ் கூட வரல, நான் தனியாக தான் மீஷோவில் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ போட்டிருந்த எல்லா கவுனை விட இது ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு இந்த கவுன் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இப்போ நம்ம அடுத்த கவுனுக்கு போகலாம். இதுவுமே ஒரு ஃபுல் லென்த் கவுன் தான். இது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் எவ்வளவு தூரம் வருதுன்ட்டு. இதுவுமே நல்ல டோ வரையுமே ஃபுல்லா கவர் ஆகுற கவுன் தான். இது கூட நமக்கு ஒரு பெல்ட்டும் வரும். ஆக்சுவலா இந்த பெல்ட் இது கூட வந்தது கிடையாது, நான் தனியா வாங்கி பேர் பண்ணிருக்கேன். அந்த பெல்ட் மிஸ் ஆயிடுச்சு, எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. சோ அதனால அது மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இதோட ஸ்லீவ்ஸ் பாருங்க. இதோட ஸ்லீவ்ஸ் இங்க இது எல்போ வரையுமே வருது, எல்போ வரையுமே இந்த ஸ்லீவ்ஸ் வருது. ஸோ இந்த கவுன்மே நீங்க எங்கேயாவது அவுட்டிங் போறீங்க, கேஷுவலா எங்கேயாவது உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறீங்க, பீச், பார்க், மால், சினிமா அந்த மாதிரி எங்கேயா போறீங்கன்னா வியர் பண்ணிட்டு போகலாம். இதுவுமே ஒரு நல்ல ஒரு கவுனா இருக்கும். இல்லை நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா கூட நல்ல டீசெண்டா இருக்கும் இது நீங்க போட்டு போகும்போது. சரி, அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்வீட்டிஸ், நம்ம லிஸ்ட்ல இருக்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கவுனை பார்க்க போறோம். பாருங்க, இதுவுமே ஒரு அழகான ஒரு பிளாக் கவுன் தான். இதுவுமே டோல் லென்த் வரையும் வருது. ஆக்சுவலா ஒரு லெவல் வரையும் தான் இதோட லைனிங் கிளாத் வரும். அதுக்கப்புறம் இது டிரான்ஸ்பரண்டா தெரியும். நீங்க பிளாக் லெகினோட இதை பேர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளவுதான் கைஸ், நம்ம கவுன் கலெக்ஷன் முடிஞ்சது. இதை மாதிரி கொஞ்சம் லாங் கவுன்ஸ் போட்டா நமக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் போட்டு போறதுக்கு. இது தூக்கி இருக்கா எப்படி இருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்காது, கம்ஃபர்டபுளா வெளில போயிட்டு வரலாம். இது மாதிரி கவுன்ஸ் எல்லாமே நல்லா நம்ம அவுட்டிங்கோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இது மாதிரி வேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பர்சனலா கவுன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது மாதிரி லாங் கவுன்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த எல்லாமே பிடிச்சிருந்தா நான் இதோட எல்லா ப்ராடக்ட் டீடைல்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த கவுன் பிடிச்சிருக்கோ. இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம்.
நம்ம சேனல் மிஸ் ஆன்சர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா என்ன பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்க. பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். பை ஸ்வீட்டீஸ்.